வச்சு இப்போ அம்மா டேஸ்ட் பண்ண போகிறாங்க பொங்கல் எப்படி இருக்குன்னு சொல்லி. சாப்பிட்டுட்டு சொல்லுமா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. சொல்லுதம்மா, நல்லா சொல்லுவேன். நல்லா 2-3 வாய் சாப்பிட்டுட்டு சொல்லு. நல்லா இருக்கா? பொங்கல் சூப்பராக இருக்குமா. நல்லா இருக்குமா. பொங்கல் நல்லா குழஞ்சிருக்கும். நெய் நிறைய சூப்பராக இருக்கும். எல்லாம் கரெக்டாக இருக்கும். அம்மா கேசரின்னே உளுந்த வடைன்னு ஒன்றையும் காணும். எல்லாம் வாய் சொல்லுதான். வெறும் பொங்கல் மட்டும் இப்படி தான் சாப்பிடணும். அண்டிப்பருப்பை மட்டும் நிறைய போட்டு தாளிச்சு ஊற்றிருக்கேன் நெய்யில். ஆமாம், அண்டிப்பருப்பு சாப்பிடலாம். நெய் வந்து நம்ம கொதிக்க வைக்கல எடுக்கலாம், ரொம்ப கொதிக்க வைக்கல. வடை எல்லாம் கொஞ்சம் ஓவர் ஆயிரும். கேசரி அதுக்கு மேலே ஓவர் ஆயிரும். ஆமாம். வேணும்னா ஞாபகம் இல்லை, கொஞ்சம் கழிச்சு வேணா செய்யலாம். இல்லை, எல்லாம் வச்சு சாப்பிட்டா நல்லா தானே இருக்கும். நல்லா இருக்குமே. உங்கள் ஊரில் உள்ள பொங்கலை பற்றி சொல்லுமா. சூப்பராக இருக்கும். திருநெல்வேலியில் உள்ள பொங்கல் செம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அது வந்து உதிரி உதிரியாக இருக்கும். யாரெல்லாம் திருநெல்வேலி பொங்கல் சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சொல்லுமா, திருநெல்வேலியில் பொங்கல் எப்படி பண்ணுவேன். நான் சின்ன பிள்ளைல நான் ஸ்கூலுக்கு போகும்போது நீ பொங்கல் செஞ்சு தருவேன். அந்த பொங்கல் எப்படி இருக்கும் சொல்லு. சொல்லு எப்படி பண்ணுவேன்னு சொல்லு. ஏம்மா, அந்த தண்ணியை உரையாக கொதிக்க வச்சுக்கிட்டு பச்சரிசி, சிறுத்தம் பருப்பு போட்டு ரெண்டையும் நல்லா களைஞ்சிக்கிட்டு வேக விட்டு நெய்யை ஊற்றி தாளித்து ஊற்றிடுறது. மிளகு, ஜீரகம். இப்படி தானே நானும் பண்ணேன். ஆனால் உதிரி உதிரியாக இருக்குமே. சோறு மாதிரி உதிரி உதிரியாக வாரி வைக்காங்களே திருநெல்வேலி, பாவநாசம் அந்த சைட்லாம் போனால். இந்த சரவண பவன் அந்த மாதிரி உள்ள ஹோட்டலுக்கு போனால் தான் கிண்ணத்தில் கொண்டாந்து நெய்யோட தட்டுறாங்க. சொன்னால் நாங்கள் வந்து பாத்திரத்தில் வைக்கிறது. நீ வடிச்சிருவியே பொங்கி. ஞாபகம் இருக்கா? சின்ன பிள்ளைல நீ வடிச்சிருவிய, தண்ணியை வடிச்சு எடுத்துருவிய. வடிச்சுக்கிட்டு தாளிச்சு வைக்கிறது. அது கோயில் பிரசாதம் மாதிரி, கோயில் பொங்கல் மாதிரி. கோயிலையும் இப்போ கட்டியாக தான் இருக்குது. ஆனால் நம்ம திருநெல்வேலி சைடு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போனோன்னா அங்கே வைக்க பொங்கலே சூப்பராக இருக்கும். நான் நல்லா வாங்கி வாங்கி சாப்பிடுவேன். அது உதிரி உதிரியாக இருக்கும். அந்த சாம்பாருக்கும் அந்த பொங்கலுக்கும் சூப்பராக இருக்கும். நான் கடைசியாக யாரோடையோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு சாப்பிட்டது. அதுக்கப்புறம் இப்போ ரொம்ப நாள் ஆச்சு அந்த பொங்கல் சாப்பிட்டு. நீங்களும் பொங்கல் எப்படி வைப்பீங்கன்னு சொல்லி சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.